உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி. வருவாரழைத்து வாடி, வருவாரழைத்து வாடி, படலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலான வரமே. வருவாரழைத்து வாடி, படலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலான வரமே. வருவாரழைத்து வாடி. தெய்வ சபாநாத சிவசிதம்பர போத தெய்வ சபாநாதர் வருவாரழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலான வரமே. வருவாரழைத்து வாடி. சிந்தைகளிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு, சிந்தைகளிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு. தெளிந்தோரெல்லாரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு, சிந்தைகளிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு. தெளிந்தோரெல்லாரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு, இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே. இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே அங்கே, இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே அங்கே. இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே, இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே. வருவாரழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலான வரமே. வருவாரழைத்து வாடி.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மனத்தில் புழுத்த புலவிலும் எழுந்தவன் இந்த அடிமை இங்கே பேச வந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லோரும் படுத்தெடுத்தல் ஆகாது. என்ன இது சத்திய திருச்சபை, செத்தி வளாக திருமாளிகை. இங்கே நினைத்தது நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தரும்போர் அருண்பரன் மணியாக வேற்றிருக்கும் இந்த அருளுக்காகவும் பொருளுக்காகவும் தெருளுக்காகவும் மற்றைய உலகியலை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஞானத்தின் வழி நின்று சாகாத வரத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே மனமொத்த நிலையில் ஒருமையோடு இங்கே வந்திருக்கின்றோம். அப்படி வந்திருக்கின்ற இடத்துல பல சிறுதையோ வழிபாடு உடைய கோவில்கள்ல நான் போய் இரவு படுத்து தூங்குறேன், நான் எனது முடிய காணிக்கையா தர்றேன் என்று சொல்லி ஏதேனும் ஒரு வேண்டுதலுக்காக வந்து படுத்து உறங்குவார்கள். ஆனால் அந்த வேண்டுதல் எவ்வாறு அது முடிவுக்கு வந்தது என்றால் அது பரிபூர்ணமாக முடிவுக்கு வராது. ஏன்னா அந்த தெய்வங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்ட சிறு ஒளியை பெற்றுக்கொண்ட தெய்வங்கள். எனவே அது உங்களுடைய அலட்சிய போக்குக்கும் எல்லாவற்றிற்கும் அசைந்து கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்வல கதி செப்புகின்றாரும். அப்போ இங்கே ராமலிங்க பெருமான் அது போன்று அல்ல. இவர்கள் தண்டனை கொடுக்காத ஒரு அருட்பெருஞ்சோதி தெய்வம். அதனால்தான் ஐயா இந்த உடம்போடு இருந்து கொண்டே அருஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்ற அண்டங்களுக்கும் அப்பாலும் அருட்பெருஞ்சோதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருவள்ளுவர் சொன்னார்கள், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றார்கள். ராமலிங்க பெருமான் கூறினார்கள், என் அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் இருக்கின்றது. திருவள்ளுவர் பிறந்தகை உலகளவு என்று சொன்னார்கள், கையளவு என்று சொன்னார்கள். ஆனால் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானோ என் அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் அருட்பெருஞ்சோதியாக வீற்றிருக்கின்றது, எல்லா உயிர்களிடத்தும் பகிர்ந்து கொள்வேன் என்று பெருமான் திறம்பட கூறியிருக்கின்றார்கள். ஐயா சொன்னாங்க, ஒரு ஜாம பொழுது நீ ஒருமையோட இருந்து நீ உன்னுடைய அறிவை சிந்திச்சு பாரு, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன் என்று சொன்னார்கள். எனவே நாம இங்க வந்து தூங்கலாமோ? இது அறியவரே இடமல்லவோ? எத்தனையோ மைல் தாண்டி புயலிலும் கஜா புயலிலையும் எல்லா புயலையும் தாண்டி இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் இங்க சேர்ந்து இங்க வந்திருந்த இடத்துல அவர்களை கொஞ்சம் கூட அசர விடாது அருட்பெருஞ்சோதியரை வேண்டி வேண்டி வேண்டி, பெருமானே நான் அப்படி வந்திருக்கின்றேனே, நான் அந்த உள்வழியாக தவிக்கின்றேனே, எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டாயோ, நான் என்ன செய்வேன், உலகரையும் நம்பிலேன்னு சொல்லி நீ செய்த என்ன, நான் ஒன்னு நம்பிட்டு இருக்கேன், நீ அருட்பெருஞ்சோதியை நம்பி நீ எல்லாமே ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போட்டினேன் பேரருள் போட்டினேன் பெருஞ்சீர் ஆற்றலின் என்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்க
எனவே எங்களுக்கு அருட்பெருஞ்சோதி நீங்க தான். அதனால நான் உன்னை விட மாட்டேன். நான் இங்க வந்து படுக்க மாட்டேன். நான் படுக்க மாட்டேன். என் தலை சாய்க்க மாட்டேன். நீங்க எனக்கு இந்த இரவுலையே கொடு. ஆனால் எனக்கு உன்னை எப்படி வணங்குவது, உன்னிடம் எப்படி அந்த என்னுடைய கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வது என்பது எனக்கு தெரியாது. நான் அறியாதவன், நான் முட்டாள். எனவே என்னை எப்படியாவது மன்னித்து எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துருப்பா. நான் இவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறேனே, உன் மனம் இறங்கவில்லையா, எப்படியாவது எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனமானது ஏங்கணும். ஆனா வாயும் நாவும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மனம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். மனம் சொல்லாவிட நாவு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எங்கும் நிறைந்த பரம்பொருளான அந்த அருட்பெரும் ஜோதியர் அடாடாடா நம்ம சொன்ன மகாமந்திரத்தை சொல்லி இந்த பையன் நம்மளையே விடமாட்டேன் இந்த பாடுபடுத்துறானே என்று அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க. இது சத்தியம். ஏனெனில் இந்த அடியவன் 5ஆம் திருமுறையோ 6ஆம் திருமுறை எதையும் முற்றிலும் படிக்காதவன், உரைநடைய பகுதியை உருப்படியாக படிக்காத பாவியானவன். இருந்த போதிலும் அடியவன் இது போன்று அருட்சபைகள்ல சொற்பொழிவு பண்ணுவேன். சொற்பொழிவு பண்ணிட்டு அடியவனுக்கு எல்லாம் போதாது உணர்த்தப்பட்டுதான் அந்த வார்த்தைகள் வரும். உள்ளிருந்தோங்கும் அருட்பெருஞ்சோதியை நான் மறவேனே, அருட்பெருஞ்சோதியை நான் மறவேனே, அருட்பெருஞ்சோதியை நான் மறவேனே. அப்ப அந்த உள்ளிருந்து ஓங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி அது வேறு எங்க வெளியில இல்ல, எல்லா உயிர்களிடத்தும் பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் ஐயா. நம்மிடத்திலும் பகிர்ந்து கொண்டுள்ளார். நம்முடைய திருக்கூட்டத்தில் இருந்து குழாவுகின்றார்கள். அதனால்தான் இந்த அடியவன் அது மாதிரி இருந்ததனால எம்பெருமான் என் உள் இருந்து என் உள்ளிருந்து ஓங்குகின்றார். அதையே அடியவன் இங்கே பகர்கின்றேன், பறைசாற்றுகின்றேன். எனவே யான் பெற்ற இந்த பெருகை வையகம் என்பது போலவே இந்த வடலூருக்கு வந்தோம், ஜோதியை பார்த்தோம், மேட்டுக்குப்பத்துக்கு வந்தோம், தெய்வத்தை கண்டுகொண்டோம், எனக்கு ஒன்றும் நடக்கலையே என்று சிந்தையில் துன்பொழி சிவம்பெருக என தொழில் 5ஐயும் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. முதல் சிந்தையில துன்பத்தை ஒழிச்சிடணும், நம்பிக்கையில்லா நிலையை ஒழிச்சிடணும். அதை ஒழிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு எல்லாமே செயல்படும். அரிதறிது மாண்டராய் பிறத்தல் அரிது. இந்த மானிட பிறவி அரிய பெரிய பிறவி. இப்பிறவி தப்பினாலும் எப்பிறவியோ. நீங்க இன்னைக்கு படுத்து தூங்குறீங்க, ஆனால் தூக்கம் எதை சேர்ந்தது? மரணத்தை சேர்ந்தது. எழுந்திருத்தால்தான் கதிரேசன் முருகேசன் நல்லவன் கெட்டவன்லாம். எழுந்திருக்காவிடன் செத்தவன் செத்தவன் தான். அதனால இந்த தூக்கம் என்னும் பெரும்பாவியை ஒழிச்சு கட்டணும். எனவே நீங்க தயவு கூர்ந்து அடியவன் சொற்பொழிவை நீங்க எந்த இடத்துல நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல பால் குடிக்கும். நீங்க இந்த இடத்துலதான் விட்டீங்கன்னு சொன்னா நான் திறந்துருவேன். இது உங்களை சோதிப்பதற்காக அல்லேன். அடியவன் ஏகாந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிலை சகஜ நிலை. என் ஆன்மா அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். தைலதாரை போன்று அந்த ஒளியை பற்றிக்கொண்டே இருக்கும்.
எனவே பேசிக் கொண்டிருக்கின்றவன் என்னுடைய அனைத்து நிலைகளும் அது செட் ஆயிடும். அப்ப எனக்கு எந்த இடத்துல விட்டேன்னு சொல்லி தவிப்பேன். அப்ப அந்த இடத்தை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு சான்றாக நீங்கள் அத்துணை பேரும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உத்தமர்கள் அத்துணை பேரும் தெய்வம் வேறு எங்கே இல்லப்பா, மனிதன் தான்ப்பா தெய்வம், நாம தான் தெய்வம். மனிதனை இறைவனை காட்டி கொடுப்பவன் மனிதன், இறைவனுக்காக கோவில் கட்டவன் மனிதன், சாமி யார் என்கிற காட்டுறவன் மனிதன். அப்ப எந்த உலகத்திலேயாவது சாமி வந்து தனக்காக ஒரு கோயில் கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குதா? இல்ல சொல்லுங்க. எந்த உலகத்திலையும் கிடையாது. நெட்டக்கல்ல சாத்தியே 4 புஷ்பம் போட்டு அதை முணுமுணுன்னு சுத்திட்டு வந்து நாதன் உள்ள இருக்கையில இதை ஏண்டா சுத்திக்கு வர்றேங்கிறார் ஒரு ஞானி. அது போல நாம தான்ப்பா தெய்வம். நாம வந்து நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணமாக தூய்மையான எண்ணமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மிடம் அன்பு செலுத்துவார்கள். ஆடாடா அவன் நல்லவங்க, அது போன்று. அதனால தயவு கூர்ந்து இந்த பெருமக்கள் அனைவரும், சிறுவர் பெரியவர், ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை நான் கொஞ்சம் அந்த லயத்தோட சொல்லுகின்றேன். நீங்களும் அந்த ஆன்ம லயத்தோடு ஆலயம், அந்த ஆறாளவன் லயித்துக் கொள்வது, அந்த லயத்தோட அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை இந்த உச்சி பொழுதுல இந்த இராப்பகல் அற்ற இடத்துல நாம 3 தடவை 4 தடவை நம்ம சொன்னோம்னா இது கூட்டு பிரார்த்தனை. நீங்க எதை நோக்கி வந்தீர்களோ அவரவர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஒன்ன கட்டி கொடுக்க முடியாம வந்திருப்பான், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாம வந்திருப்பான், வியாபாரத்துல நல்லது வந்திருக்கும், கெட்டது வந்திருக்கும், புயல் அடிச்சு வீணா போயிருப்பான், பல எண்ணங்களை வெளியே சொல்லிக்க முடியாம இங்க வந்திருப்பான். அப்ப மனம் பேசும் பெருமான்கிட்ட. அந்த மாதிரி நேரத்தில் இந்த இறை பொழுது, இரவு பொழுது, இன்ப பொழுது, இந்த நேரத்தில் நாம எல்லோரும் அந்த மகா மந்திரத்தை ஆன்ம லயத்தோடு சொல்லுதல் வேண்டும். ஆலயம், இந்த ஆளானவன் அந்த அருட்பெருஞ்சோதிய லயித்து பாடினால் இது இந்த நாம சுயஞ்சோதி. நமக்கு மேலே இருப்பது பரஞ்சோதி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், 8 2 அறிவித்து, அந்த 8 அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அதனால இந்த மகா மந்திரத்தை அடியவன் சொல்ல தாங்கள் எல்லோரும் கேட்டு சொன்னீங்கன்னா நாம எல்லோரும் நல்லா இருக்கலாம். சொல்ல முடியுமா? சரி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. இது லயப்பு, இதுதான் ஆன்ம லயப்பு, இது அருட்பெரும் ஜோதி லயப்பு. இந்த லயத்தோட சொன்னா அந்த அருட்பெரும் ஜோதி என்னும் அருள் நம் உடம்புல உள்ளிறங்கிக் கொள்ளும். எல்லா உயிர்களிடத்திலும் புகுந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் அல்லவா? இது ஒரு வழி. இவ்வழியை பின்பற்றி நாம இதுல பரிந்து உள்வுணர்ந்து இந்த ராகத்தோடு இன்பமாக சொல்லிக் கொண்டு இருப்போமே. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி சத்தியமாக உங்கள் உடம்பெல்லாம் ஒளி நெறி பெற்றுவிடும். அருட்பெரும்
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அதே போல வள்ளல் பெருமானை போன்று கை வைத்துக் கொள்ளுங்கள். இது அர்த்தநாரி தத்துவம். இது ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பெரிய சூட்சுமம். ஐயா கைவீசி நடக்கவும் பயந்தேன் என்று சொன்னது அது புறத்தோற்றம், புறவழி, அது உலகியலுக்காக சொன்னது. ஆனா அகத்திலே ஒரு சூட்சுமம் இருக்கு, எழுதாத இடகத்தில் உள்ளது. இந்த கைகளை, இரண்டு கைகளை ஏன் இப்படி வச்சிருக்கோமே, ஆனா இதை வச்சு இப்படி அமைக்க படிக்க விட சும்மா சாதாரணமா வச்சிருந்தோம்னாலே ஆங்காங்கே அக்குபஞ்சர் புள்ளி பாயிண்டிங் இருக்கும். நீங்க அக்குபஞ்சர் டாக்டர்கள் யாராவது தெரியும். இந்த ரெண்டு கைகளையும் இப்படி வைத்துக் கொண்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது உங்களால முடிஞ்ச வரையிலும் 108 208 எல்லாம் அல்ல, ஒரு காரியம் சாதிக்கணும். ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இடையராது சொல்லிக் கொண்டு இருந்தால் அந்த சொல் ஒளி இது நம் காதுக்கே வந்துவிடும். இது ஆன்ம ஒளியில் பதியும். இரண்டாவது, இந்த கைகள் அப்படி வச்சிருப்பதனால அந்த பேரின்பமான அந்த ஞான சக்தி, ஞான அலைகள், அந்த அமுத அலைகள் நம் முன் வந்து இறங்கும். எனவே ஐயா சொல்லியிருக்காங்க, ஸ்தூல உடல், சூட்சும உடல், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த 4 தேகத்துக்கு பிறகு இன்னும் ஒரு தேகம் ஒண்ணு இருக்கு. அது யாரும் சொல்றதுன்னா சொல்லுங்க. கரண தேகமா, காரண தேகமா? அதுதான் இந்த இதுல வந்துருமே. இந்த 4 தேகங்களுக்கு மேற்பட்ட ஒரு தேகம் ஒன்று உள்ளதே. தான் சொல்லிட்டேனே. அது என்னுடைய சொற்பொழிவுல கேட்டுட்டு சொல்றீங்க, என்னுடைய யூடியூப்ல கேட்டுட்டு சொல்றாங்க. ஞான தேகம் தான் அடையும் சொல்லிட்டேனே, இந்த சிறியவன் சொல்லிவிட்டேனே. அதாவது ஞான சரியில வரும் அமுத வடிவம் பெறலாம். அது அமுதம் என்பது இப்படி எடுத்து குடிக்கலாம், அள்ளி நக்கலாம், ருசிச்சு பார்க்கலாம். அதுவே வடிவம்னு சொன்ன பெருமான் அந்த ஞான அமுத வடிவமாக மாறிவிட்டார், அமுத அலைகளாக மாறிவிட்டார். அதனாலதான் அந்த இந்த சொன்னல இப்ப இந்த நேரம் அந்த அமுத அலைகள் இவ்விடம் பூராவும் சூழ்ந்து இருக்கின்றது. எனவே அருட்பெருஞ்சோதி மகாமந்திர சிந்தனையிலே இருந்து கொண்டு இந்த நிலைகளை நாம் பரிந்து உணர்ந்து எண்ணினோமே ஆனால் அந்த அமுத அலைகளான அந்த ஞான அந்த காற்றானது நம்ம மூக்கு வழியாகவும் வாயு வழியாகவும் நம்ம உள்ள போய் சேர்ந்துரும். இது ஒரு இன்பம். அமுத உடல், அமுத வடிவம் பெறலாம் சொல்லி நீங்க ஞான சரியில பார்த்து படிச்சிருக்கலாம். அமுத உடல். எனவே நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும், சாகா வரத்தை பெறணும். சாகா கல்வி, சாகாத வித்தையை இன்று தெரிவிக்க வேண்டும் என்று என்னுடைய பேராசையினால்தான் அடியவன் சாகா கலை வித்தகர், சாகா கலை வித்தை என்பதை சொல்லிக் கொடுப்போங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இரண்டாவது, இது இதுல வந்திருக்கிறவங்க நம்ம எல்லாருமே சாதாரணமானவர்கள் என்றுதான் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதுல பற்பல ஞானிகளும் அடங்கி இருக்கின்றனர். அப்ப ஞானிகளாக இருந்தவர்கள் சில பற்பல காலங்களுக்கு முன்னாடி இறந்திருக்கிறாங்க. ஏன் ஞானம் பெற்றவர்கள் இறக்குறாங்க? ஞானம் பெற்றவர்கள் இறக்கக்கூடாது. காரணம், தான் பெற்ற ஒளியை இது இவ்வளவுதான்,
அந்த சித்து இவ்வளவுதான். அந்த சித்தாடல் செய்து கொண்டே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது. அதனால அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அதனாலதான் ஐயா சொன்னார், சிறிய ஒளி கிடைக்கும், அதை கண்டு பல்லிழிச்சிடாத, பல்லிழிக்காது. அப்படியானால் இந்த ஒளியானது நம்ம உடம்புல ஈஸியா பகிர்ந்து கொள்ளும். பெருமானுடைய நிலையை நாம புரிந்து கொள்ளணும். அதற்கு தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். நாம என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், முந்தா நாள் என்ன பண்ணோம், இன்னைக்கு காலையில விடிஞ்சு என்ன பண்ண போறோம், நாம என்னது பண்ணதுனால என்னென்ன வந்தது, யார மோசடி பண்ணணும், யாருக்குடைய கெடுத்தோம், யாருக்கு ஒருத்தன் பசியோட இங்க ரோட்ல வந்துட்டு இருந்தானே அவனுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. தன்னெஞ்சு அறிவது பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒரு வறியவன் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டிருப்பார். பைய பைய இதுல போட்டுப்பாங்க வாங்கிப்பார் அப்படின்ட்டு வந்துருவான். ஆனால் அவனுடைய ஆழ்மனமானது அதை கண்டு 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 வருந்தும். அதான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதுதான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மா சொல்லும், அவன் இந்த சோறு கேட்டானே வாங்கி போடாம வந்துட்டியே, அந்த பஸ்ல அடி போட்டு அந்த மாடு ஓரத்துல கிடந்தது அதை பார்க்காம வந்துட்டியே, சைக்கிள் அந்த பொண்ணு தவறி விழுந்ததே அதை பார்க்காம வந்துட்டியே அப்படி சொல்லி ஆழ்மனம் குத்திக்கிட்டே இருக்கும் இவனை. ஆனா அதை வெளியே சொல்லிக்க மாட்டான். அதுதான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த மாதிரி ஒரு பேரின்ப நிலையை தான் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை நீங்க எல்லோரும் இந்த நேரத்தில் ஆழமாகவும் ஆனந்தமாகவும் தங்களுக்கு தங்களால் இயன்ற நிலையில ஒரு 4 தடவையோ 10 தடவையோ 1000 தடவையோ எண்ணிக்கையில் அடங்காத நிலையிலேயோ சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஆனா நிச்சயமாக அந்த உடம்பு மாறி போயிடும். அடியப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு எழுதியிருக்கு. அப்ப சைக்கிள்ல வந்தவங்க அதை பார்த்துட்டு அடட இது என்ன வார்த்தை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த படிச்சவன் தான். அந்த கடத்தரவுல நடு ரோட்ல ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நின்றுருக்கேன். என்ன ஒருவரும் ஒண்ணும் செய்யல. பின்னாடி வர்ற காரு வண்டிகள் எல்லாம் அப்படியே அப்படியே நின்று இருக்கு. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கிறேன், எனக்கு வெட்கமா போய்விட்டது சிறு வயதுல. அப்போ அந்த எழுத்தை கண்டும் அதனுடைய பொருளை கண்டும் என் ஆன்மா எழுத்தை கண்டு கண்கள் மூலமாக இந்த உடலும் இந்த உள்ளமும் உணர்ச்சி பெற்றது. அந்த அருட்பெரும் ஜோதி என்கிற சொல் ஒளியை கண்டு என் ஆன்மா லயம் பெற்றது. இது யான் பெற்ற இன்பம். அதனால தான் இன்னைக்கு எனக்கு அடியவன் எந்த சொற்பொழிவுலையும் ராமலிங்கத்தின் மீது சத்தியமாக அருட்பெருஞ்சோதி மீது சத்தியமாக எனக்கு மரணம் கிடையாது, நான் சாக மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இப்பயும் சத்தியம் பண்ணி தான் சொல்றேன். ஏன் எனக்கு முடியும், என்னுள் இருக்கின்றார், அதை அறிந்தேன், அனுபவித்தேன். அதனால நீங்களும் அது மாதிரி ஆகணும். ஏன்னா ஐயாவுக்கு அது மாதிரி யாரும் அவருடைய சொல்படி ஒத்து போகல. அதனாலதான் அவரவர்களும் மரணம் அடைந்து எல்லோரும் இன்னைக்கு நம்பிக்கை இல்லா ஒரு நிலைய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ யாரும் ஐயாவுக்கு பின்னாடி யாருமே போகலையே, யாரும் போகலையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் போகக்கூடிய தருணத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாது நாம் இந்த நிலையில இருக்கோங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவர்கள் பேரறிவை பெறவில்லை, அந்த அருள் அறிவை பெறவில்லை. சிந்தித்தது மனிதன் என்ற சொல்லுக்கு பொருள் சிந்திப்பவன் என்பது. சிந்திக்க வேணும். அருட்பெருஞ்சோதியை நினைந்து 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 உணர்ந்து 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 சிந்திக்கணும். சிந்திக்க 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 சித்தி பெறும்.
இந்த உடம்பு அதுவாக மாறும். எனக்கு அந்த தன்மை பரிபூரண தன்மையை பெற்று இருக்கின்றேன். நீங்க எவ்வளவு பெரிய பிள்ளையார் சிலை, பெரிய அனுமர் சிலை, என்ன சிலையை வேணாலும் பிடுங்கி போட்டு தாண்டலாம், சத்தியம் பண்ணலாம், அது ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா வரையறுக்கப்பட்ட தெய்வம். அதற்கு உள்ள சக்தியில ஏதோ லைசா காட்டி விட்டு விட்டுரும். ஆனா ராமலிங்க சுவாமிகள்கிட்ட சத்தியம் பண்ணி நான் சாக மாட்டேன், இது அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம் அப்படின்னு உள் உணர்வுகள், உள் ஏகாந்தம் இல்லாத சொல்லிவிட்டால் ஐயா அரசு வென்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும், வேறு தூரம் இருக்காது. ஐயா போடுற சூடு அடிவரையிலும் போயிடும், அங்க வாரிசுகள் கூட இருக்காது. அடியவன் பலவாறு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோப் மருத்துவம் பக்கத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே இப்ப பாடிய 2 புயல்களை போன்ற என் தாயார் 2 பேரும் அதை கூர்ந்து கவனிப்பார்கள். அவர்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷப்படுவார்கள். அது போல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது சத்தியம் பண்ணி தான் சொல்லுவேன். இது போலவே கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்களை சத்தியம் பண்ணி சத்தியம் வாங்கி அவர்களை சன்மார்க்கியம் ஆக்கியிருக்கேன். ஒரு 150 குடும்பத்தை சுத்த சன்மார்க்க குடும்பமாக மாற்றி இருக்கின்றேன். இது அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம். பொய் சொல்லல, இவ்விடத்தில் பொய் சொல்ல முடியாது, இங்க பொய் வைத்த ஆகாது. பேப்பரை படிச்சுட்டே எல்லாமே கதிக்க ஆகாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. தேன் எழுதி இதுல எழுதி தேன் அப்படி சொல்லி நக்கனி பாத்தீங்கன்னா இனிக்குமா? இனிக்காது. தேனென இனிக்கும் திருவருட்கடலே. எனவே அது அப்படித்தான் இருக்கணும். என்கிட்ட நான் சன்மார்க்கியம் ஆவரே, எனக்கு இந்த கதைகள்லாம் நடக்கணும்னா சில சாமியார்களை போலவும் சில காசுக்கு ஊதியத்துக்கு உதவாகரைகளும் உடனே பண்ணி அனுப்புற மாதிரி கிடையாது. சன்மார்க்கத்துக்கு வர்றியா, நீ நல்லா இருக்கலாம், ஆனா ராமலிங்கத்தின் மீது சத்தியம் பண்ணி கொடுப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், சூடத்தை ஏற்றி எனக்கு குடும்பத்தோட சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? நான் இனிமே கொலை செய்ய மாட்டேன், நான் இனிமே சிறு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு ராமலிங்கமே குலதெய்வம், சித்திவளாகவே எனது குலதெய்வ வீடு என்று நீ சத்தியம் பண்ணு. அது மாதிரி சத்தியம் பண்ண குடும்பம் தான் 150 குடும்பங்கள் இருக்கு. இப்ப தற்சமயம் எங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க, பண்ருட்டியிலன்னு தெரியல, வேலூர்லன்னு தெரியல, ஒரு குரூப் வந்தது. இப்போ அதுல ஒரு குடும்பம் என்னுடைய அடியவனுடைய சொற்பொழிவை யூடியூப்ல கேட்டுட்டு தன் வீட்டுல இருந்த படங்கள் எல்லாம், இந்த சிறுதெய்வ படங்கள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் தூர எரிஞ்சிட்டு நான் சுத்த சன்மார்க்கி ஆயிட்டேன்னு சொல்லி கணவன் மனைவியோட வந்திருக்காங்க. இப்போ அவர்களுக்கு அவர்கள் தயவு கூர்ந்து கொஞ்சம் இங்க இந்த மேடைக்கு வந்தீர்களா? தேவலாம் எங்க ஏப்பா விஜயகுமார் யார் பாது சேத்த கொண்டாங்க. ஏன்னா அவர்கள் என்னுடைய சொற்பொழிவுக்கு எல்லாமே சாட்சி இருக்கணும். சத்தியவான் வார்த்தை இது தானும் வைத்தேன் கண்டாயின்னு சொல்லி அந்த சத்தியத்துக்கு சாட்சி எனக்கு பேசிட்டு இருப்பேன். கரெக்டா அவங்க அங்க நிப்பாங்க. என்னுடைய வார்த்தைகள் எதுவும் சத்தியம் பெறலாது. உடனே அவர்களுக்கு பெருமான வேண்டி திருநீர் பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவர்களை ஏற்றுக்கொண்டு அருட்பெருஞ்சோதி மீது சத்தியம் செய்து உன் மீது ஆணையிட்டு இவர்கள் உன்னையே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்த இந்த தம்பதியர்கள், இந்த குடும்பத்துக்கு நீயே குலதெய்வமாக இருந்து அவர்களுக்கு அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், இது உன் மீது ஆணை என்று ஆணையிட்டு சொல்லிக் கொடுத்த அந்த குடும்பம் வந்திருக்கு. இப்போ வந்திருந்தா அவங்களை இங்க கொண்டாங்க, எல்லாரும் சேர்த்த பார்க்கட்டும். 2 பேரும் கையெழுத்து கும்பிட்டு கூட்டத்தை பார்த்து சத்திய சாட்சியோட இருக்கணும். தாப்பா என்ன பண்ணி அப்படி மைக்ல சொல்லு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னை மீறி அதெல்லாம் மாத்திச்சுங்க ஐயா. அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு, அதனால மாத்திட்டேன்.
என்ன பண்ணேன்னு சொல்லுப்பா. அதை எந்த குலதெய்வம் கும்பிடக்கூடாது, இவரு தம்பரை எதுவும் கும்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உருவாச்சு தனால அதெல்லாம் மாத்திட்டேங்க. என்னத்த மாத்தினேன்? சிறுத்தைங்க படத்தங்கள சிறுதைங்க போட்டோ எல்லாம் மாத்திட்டியா? மாத்திட்டேங்க. இது உண்மைதானே? இது சத்தியம் தானே? ரைட், ரொம்ப சந்தோஷம். நீ அதனால சரி, நன்றிப்பா, நன்றி. நீடூழி வாழ்வீங்க, இது பெருமாள் மீது சத்தியம். போயிட்டு வாங்க, உட்காருங்க, ஓரத்துல உட்காருங்க. இதனால இது இப்ப இருந்ததுங்க, அது போல 150 குடும்பங்களை உண்டு பண்ணியிருக்கேன். அதனால எம்பெருமான் என் அருட்பெருஞ்சோதி ராமலிங்கம் இந்த அடியவனுக்கு ஏராளம் இசை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். எனக்கு நடந்திருக்கக்கூடிய அதிசயங்கள் 1000 அதிசயங்கள் நடந்திருக்கு. அது ஏதோ ஓரளவு இந்த யூடியூப்ல சொல்லி இருக்கிறேன், பாக்கி எல்லாம் சொல்லாது எவ்வளவோ இருக்குது. இதற்கு இந்த சொற்பொழிவுக்கு நீண்ட காலம் அடியவன் வந்து பேச வேண்டும் என்று நம்ம ஐயா தர்மமிகு தர்மகர்த்தா ஐயா நந்தி சரவணன் அவர்களும் ஜோதி ராமலிங்கம் அவர்களும் அது முடிவெடுத்து இந்த அடியவன் இன்னைக்கு இங்க பேசுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. எனவே இது வந்து ஒரு ஞான தர்மம். தானமும் தவமும் கொஞ்சமா தெரியும், தானமும் தவமும் தான் செய்யல் அரிது. எல்லோரும் தான் பெற்ற இன்பத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன திருஷ்டிப்பட்டு போயிடும், அது மீண்டும் பலிக்காது, ஒரு விதமான மூட நம்பிக்கை. அப்ப என்னைக்குதான் ராமலிங்க மாதிரி ஆகுறது? யார் ஆகுறது? அந்த வைராக்கியம் தான். அதற்கு என்னையே அடியவன் புகழ்ந்து கொள்ள நினைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8.5-9 ஆண்டுகள் ஆகுது அடியவன் குளிச்சு. இது எங்க வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அதை சொல்றேன். என் மீது வந்து சேலத்துல சொற்பொழிவு நடந்தது, தாயார்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து மோந்து பார்த்துட்டு அவரவர்கள் அவரவர் ஒரு வாடை வருதுன்ட்டு போவாங்க. எவ்வளவோ காத்து புயல் அக்னி நட்சத்திரம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ணலைங்க. ஏன்? அருட்பெருஞ்சோதி சத்திய ஞான ஒளி என் மீது உள்ளது. அதனால என்ன வந்து ஒண்ணு என்ன டச் பண்ண முடியல. எனக்கு சோறு தண்ணி எல்லாம் அதிகமா எனக்கு தேவையில்லை. எங்க போனாலும் எப்படி வேணாலும் போயிட்டே இருப்பேன். அத வீட்டுல அவர்கள்லாம் சாப்பிடணும்னு சொல்லி விரும்பி சில தொந்தரவு பண்றதுனால அவர்களுக்காக சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும் பொழுது ஐயோ இதை நான் அப்படி இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டேனே ஐயா, எனக்கு வந்து இந்த உண்ணாவில் கிடைக்கக்கூடிய அமுதமே எனக்கு போதுமே, நான் அதை படிச்சுட்டு தானே இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு தொல்லையாகி நான் சாப்பிட்டுட்டேனேன்னு சொல்லி பெருமானே நன்றி வருந்தினேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு கிடைச்சது, ஐயாவுடைய ரெக்கார்டு. நீ இது சாப்பிட்டதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எல்லாமே நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு கிடைச்சது. அதை சொல்லி வச்சேன். அதே போலவே அடியமணி போலவே நாமக்கல்லுக்கும் பக்கத்துல ஜேடர்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஐயாவை இந்த மாதிரி அவர் வந்து அவர்களாகவே, நான் கூப்பிட்டு சத்தியம் பண்ணலாம் சொல்லலைங்க. நான் சத்தியம் கேட்கிறது என்னன்னா, உனக்கு ராமலிங்கம் குலதெய்வம், நீ கொலை செய்யக்கூடாது, நீ சாகக்கூடாது, இதுதான் என்னுடைய நிலை. இதுதான் நான் அடியவன் கேட்பேன். ஆனா அந்த ஜேடர்பாளையம் என்கிற ஊர்ல இருந்தும் வாழப்பாடிங்கிற ஒரு ஊர்ல இருந்தும் ஒரு ஐயா 2 பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அவர்கள் சத்தியம் செய்து அன்று முதல் குளிக்காம இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து பிரபாகரன் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கார், கோவை மாவட்ட தலைமைச் சங்க தலைவர். அவரும் குளிக்காது இருக்கின்றார். சென்னை திருவொற்றியூர்ல குமார் என்கிற ஒரு உத்தமர், அவரும் குளிக்காம இருக்கார். இது போன்ற பல நிலைகள்ல இந்த மாதிரி ஞானிகளை உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில அவர்கள் தொடர்ந்து இந்த நிலையை பின்பற்றி தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தேகங்களையும் தனக்கு கிடைத்த ஒரு இன்பத்தையும் அடியவனோடு பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி வந்தாக்கா அந்த நிலை அடைஞ்சிடலாம். ஏன்னா ஞான உஷ்ண உடம்புல வந்துட்டுங்கிற போது அங்க தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனா கேட்கலாம், ஞான உஷ்ணத்தை வந்து கோளாலே, கொலை கருவியாலே, நீராலே, நெருப்பாலே, ககனமதனாலே சுட முடியாது. அப்படி இருக்கும்போது நீ இதை குளிக்கலன்னு கேட்பாங்க. கேட்டார்கள். அது வேறு. அந்த நிலையை நீங்க அடைஞ்சாதானே அது. அடைஞ்சிடணும்ல. என்ன பெரியவரே, அடைஞ்சிடணும்ல. அடைந்த பிறகுதான் நீங்க வந்து அந்த நிலையை அடையலாம். இந்த நிலையை அடைந்த பிறகு அவர்கள் எந்த ஒரு நிலையை எடுத்து செய்தாலும், அதே ஜேடர்பாளையத்துக்கு சென்ற வருடம் சென்றிருந்தேன். கொடிய வெயில். அந்த மலைகள் அண்ணாந்து பார்த்தா அந்த மலைகள் எல்லாம் கருகி ஒரே கருப்பா தெரியுது. எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. மழை வேண்டி பிரார்த்தனை வைக்கின்றார்கள். என்னை அழைத்தது ஒரு இடம். என்னை ஜேடர்பாளையத்தில் விடமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக அழைத்து சென்றார்கள். அப்போ அங்க போய் அங்க அந்த போன இடத்துல ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், ஒரு 25 குடும்பம், சொர்க்கவாசன் என்கிற ஐயாவுடைய தலைமையில ஒரு 30 பேர் அட்டண்டயத்தில் சூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணி அவர்கள் சுத்த சிவமாக மாறினார்கள். எல்லாம் செஞ்சுட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் சைவமானாங்க. செய்துட்டு அந்த கொடிமரத்தில் போய் வணங்கிட்டு சேலத்தை சேர்ந்த கோபி என்கிறவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இந்த காலில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்துங்கப்பா அப்படின்னு அந்த கோபியுடைய மனைவி கொண்டு வந்து காலில் தண்ணி ஊத்துனாங்க. அடியவன் அந்த தண்ணியை ஊத்திட்டு நான் திரும்ப கார்ல ஏறி நாமக்கல் திரும்பிருப்பேன். அடிச்சு ஊத்துனா மழை கணக்கு இல்லாம பெஞ்சிருக்கு. அதுக்கு சாட்சி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் எல்லாம் தூங்கக்கூடாது. அது சித்திவளாக வந்து தூங்கக்கூடாது. சித்திவளாகத்துல பெரிய அமுத அலையாக இருக்கின்றார்கள் நம்ம ஐயா. அவர்களை பரிந்து உள் உணர்ந்து சிந்தித்து அழுது, நான் மாதிரி இருக்கிறேனே, சீக்கிரம் எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துட்டு என்னை அழைச்சிக்கிட்டு என்ன வந்து நீ கைவிட மாட்டான் என்ற ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்ற ஊது ஊது சங்கே என்று சொன்னீங்கல்ல, என்னை கைபிடிச்சு அழைச்சிட்டு போ. நான் கண்ணிருந்தும் குருடனா இருக்கேன், என்னை அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து வழிபடுதல் வேண்டும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் மனிதனா ஆயிட்டேன், நான் மனிதன், நான் எதையும் சாதிப்பேன். அது கூடாது, கூடவே கூடாது. அதாவது அது பட்டினத்தார் சொல்வார், கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் என்று ஒரு பாடலை சொல்வார். வந்தது தெரிந்தானோ வருவது தெரியாது என்பதை என்றுதான் உணர்ந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். நான் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். வந்தது தெரிந்தாலும் எனக்கு வருவது தெரியாது. நான் மனிதனா வந்துட்டேன். ஆனா எனக்கு மேல கூட்டம் வருமா, எனக்கு சுருக்க கயிறு போட்டு இழுத்துட்டு போவான், அது எனக்கு தெரியாது. வந்தது தெரிந்தாலோ வருவது தெரியாது என்பதை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். அப்ப நாம மனிதன், என்னால முடியும், இன்னைக்கு இந்த நேரத்தை எழுதி வாங்கிடுறேன், நாளைக்கு அந்த கண்டெய்னர் லாரியில பணத்தை எடுத்துட்டு நான் போயிடுறேன். என்ன எவ்வளவோ நடக்குது, உருப்பிடிச்சா இல்ல? கண்டெய்னர் லாரியில பணத்தை எடுத்துட்டு போறீங்களே, இங்க உருப்பிடுதா? குடும்பம் உருப்பிட்டு ஒரு வழி வம்சமா வாழுதா? இல்ல, முடியவே முடியாது. ஏன்? எல்லாம் நாம எல்லாம் தெய்வங்களை துன்பம் செய்து வருத்தி வாங்கப்பட்ட பொருள். அவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த பணத்தை கொண்டு வாரி இறைச்சி, எல்லாரும் நல்லா வைடா, எல்லாரும் இதை பாடுறான்னா நல்லாவே இருக்கும். அடியவன் வந்து மிகப்பெரிய நகைக்கடை வச்சிருப்பேன்,
வியாபாரம் எந்த நேரத்திலையும் பவனையும் காசையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கொக்கு எதை நோக்கி இருக்கும்? பெரிய மீனை நோக்கி இருக்கும். அது போலவே காத்திருக்குமாம் கமலக்கோக்கு, போகு மீன் போக வரும் மீன் வர காத்திருக்குமாம் கமலக்கோக்குன்னு இந்த கொக்கை போன்று இந்த அடியவன் எதிர்த்த உள்ள கண்ணாடி ஃபுல்லா ஃபாரின் கடை மாதிரி இருக்கு. என் கடை ஏத்தாப்புல எங்க கண்ணாடி இருக்கும். இதுல உட்கார்ந்துட்டே பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு பர்றாங் தூரம் தெரியும். யாரும் முதியவர்கள், மனம் பாதித்தவர், மனநிலை பாதித்தவர்கள் வர்றாங்களான்னு பார்த்துட்டு இருப்பேன். பணமும் எண்ணிட்டு இருப்பேன். தங்கத்தை எடையும் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆள் தெரிஞ்சிட்டான்னா எல்லாரும் போன்னு தட்டி விட்டுருவான். அவங்க கடைசியா என் கடையில வந்து நின்று நிற்பாங்க. அவங்களை சித்தவாதி கூட நிக்க விட மாட்டேன். உடனே அவங்களை கண்ணாடியில பார்த்த மாத்திரத்துக்கு இங்க எழுதிடுவேன். அது கொஞ்சம் நல்லா நடக்கிற கேஸா இருந்தா 2 இட்லி 1 டீ. ரொம்ப முடியாத கேஸ்னா ஒரு பண்ணு 1 டீ. அதையும் நடக்க முடியாத கேஸ்னா என் கடை பையன் உடனே எழுதி விட்டு அவன் வாங்கிட்டு போய் இருக்கிற இடத்துல கொடுத்துருவான். அப்ப அதுவும் நடக்கும். அப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு அருகாமையிலேயே இப்படிதான் இருக்கும் மகா தீபம். ஏன் எனக்கு இங்க தீபத்தை வச்சுதான் நான் எப்பொழுதுமே இங்க தீப சாட்சியாய் நிறைந்தருளும் சகஜ வாழ்வே. இந்த தீபம் வந்து ஒரு உபகார கருவி. இந்த தீபத்தை வச்சுதான் நாம நம்ம தலையில எரிகிற சிற்றம்பலத்தில் எரிகின்ற தீபத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதை பார்க்க பார்க்க உற்று பார்க்க பார்க்க அங்கே ஒளி உண்டாகும், ஆன்ம பிரகாசமாகும். அந்த பிரகாசத்தை கண்டுகொள்வதற்கு இந்த தீப சாட்சியோடு தான் இருக்கணும். நாம தினகாலம் அந்த தீப சாட்சியில இருந்து 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 பழகி போன நமக்கு திடீர்னு பஸ்ல போறோம். பஸ்ல எந்த தீபத்தை வச்சுட்டு போறது? உடனே கற்பனை கிடந்த கருணைமா நிதியே என்று இந்த தீபத்தை கற்பனை கண்கள்ல கொண்டுட்டு வந்துடுறது. அப்ப ஆனந்தமா இருக்கும். பஸ்ல 2 மணி நேரம் ஆகும் போறதுக்கு. தஞ்சாவூர் டு வடலூர் வர்றதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. அந்த நேரத்தை வீண்கழிக்க கூடாது. கையை அப்படி வச்சுட்டு நம்ம சத்தியஞான சபையில இன்னைக்கு ஜோதி பார்த்தோம்னா யாரும் பார்க்கல போல இருக்கு. அதான் ஒருத்தர் இல்லைங்கிறாங்களே. அப்ப பார்த்தீங்கன்னா கை தூக்க வேண்டியதானே, ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. அது எனக்கு ஒரு துண்டுகோடா இருக்கும் அல்லவா? அப்படியே இருந்தா வேஸ்ட் ஆயிடுமே. நீங்களும் கேள்வி கேட்க வேண்டும் அல்லவா? அப்ப நான் என்னது பேசியிருக்கேன், நான் என்னது கண்டிருக்கேன், நான் என்னது காணல அப்படி சொல்லி கேள்வி கேளுங்க. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாதான் ஞானம் பிறக்கும். நீங்க பாட்டுக்கு ஏதோ சொற்பொழி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா தங்களுடைய அறிவுக்கு முன்னேற்றம் ஏற்படாது போய்விடும். எனவே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்களும் கேள்வி கேட்க வேண்டும். எனவே இந்த தீப சாட்சியாய் எப்பொழுதும் இருக்கணும். இந்த நம்ம சிந்தையில இந்த இடத்துல இந்த ஜோதி எரிவதை கற்பனையாக கொண்டு அந்த இறை இன்பத்தை அனுபவிக்க தொடங்கினோமே ஆனால் அதுவாகவே நமக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதுவே தானாகி எல்லாம் தானாகி தானே தானாகி நமக்கு எல்லாமே கைகூடும். இத உணர்ந்தவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம். சரி, இதுல ஏதேனும் தப்பு இருந்திருந்தா என்ன பண்றது? யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அது அந்த கேள்வியை நீனே கேட்டுக்க, நீனே பதில் சொல்லிக்க. அப்புறமா கடத்தருக்கு வா, சந்தைக்கு வா. அதையும் கேட்க மாட்டேங்கிற. அதனாலதான் ஞானிகள் நிறைய பேர் மடிஞ்சு போறது. ஏன்னா அடுத்த அறிவை சிந்திப்பது இல்லை. அந்த ஒரு சிறிதளவு பிடிச்சிருந்தா போறோம், அதை வச்சுக்கிட்டு பெருசா பண்ணிக்குவாங்க. அப்படி கூடாது. அறிவை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். அந்த பேரறிவு பெரிய அறிவை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தானாக வந்து கிடைக்கும். மற்ற அறிவுகள்லாம் தன்னால வந்து கிடைக்கும். நீங்க தேடி போக வேண்டியது இல்லை.
நாம நினைக்கலாம், ஐயோ நான் நகைக்கடைக்காரன், எனக்கு இந்த தொழிலை பத்தி தான் தெரியும், அந்த தொழிலை பத்தி தெரியாது. அது கவலைப்பட வேண்டிய பேரறிவை பெற்றுட்டீங்களே. ஆனால் அதை அப்படி பார்த்தீங்கன்னா போதும், அது உள்ள என்ன இருக்கு, இது என்ன விலை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த தெளிவு பிறந்துவிடும். அதனால இந்த அருள் அறிவை பெற்றுக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் பாடல்களை படிப்பதும், அந்த செத்த நாளி படிக்கிறது, அப்புறம் போய் உட்கார்ந்துடுறது, அகவட பாராயணம் பண்றது, அப்புறம் போய் உட்கார்ந்துடுறது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க எதையுமே பாராயணம் பண்ண வேண்டியதில்லை. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை மட்டுமே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை மட்டுமே எந்த நேரமும் மனசுக்குள்ள ஓட விட்டுறணும். 4 பேருக்கு மத்தியில அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னோம்னா மற்ற முட்டாள்கள் சேர்ந்து இவனை வீணாக்கி விடுவான். பெரிய இவரு அவரு அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டு இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி அப்படின்னுடுவான். இவனுக்கு மனசு ஸ்தம்பிச்சு போயிடும். அது மாதிரி இடம் பொருள் ஏவல், இடமறிந்து அங்கே சொல்லி வாயால சொல்லலாம். மற்ற நேரங்களில் பூராவும் மனம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆழ்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த ஆழ் மனசை பேச விட்டுட்டீங்கன்னா அதுதான் சலங்கநாதம்னு பேரு. ஆனா மற்றவர்கள் சொல்றாங்க, நடராஜர் காலில் சலங்க கட்டிட்டு அந்த நடராஜர் தை தா தீ தா தூன்னு சொல்லி ஆடுற ஆட்டம் நமக்கு காதல விடணும்னு எல்லாம் காதல வாங்கி காதை இயக்கம் கொண்டு இருக்காங்க. விழாது. பக்கத்து தெருவில் யாராவது மரணம் அடைஞ்சிருப்பான், அங்க ஆடுற கூத்து காதல விழுவும். இது விழாது. இந்த அருட்பெருஞ்சோதி ஆன்ம லயத்தை நீங்க தூண்டி விட்டீர்களே, ஆனால் அந்த சலங்கநாதம், அதுக்கு பேர் தான் சலங்கநாதம்னு பேரு. ஐயா சொல்லிடுவாங்க, ஓதாது உணர்த்தும், அந்த போகாதே, இதை செய்யாதே, இதை நிறுத்து, இத பேசு, இத பேசாத அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவின் ஒளி மூலமாக ஐயா சொல்லுவார்கள். அதுதான் உங்களுக்கு காது உள்ள தன்னால விழுவும். யாரோ சொன்ன மாதிரியே இருக்கும். அந்த அந்த அனுபவத்தை கண்டிருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு மாடு வாங்க போறீங்க. அந்த மாடு வாங்க போகும் பொழுது வெளிமனமானது கண்கள் மூலமா பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லும். அப்புறம் உள்மனம் சொல்லும், இல்ல ஏதாவது பண்ணிட்டு வாங்கு. மூணாவது மனம் சொல்லும், இல்ல இல்ல இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தேவலாம். ஆனா இது அது வரையில அமைதியா இருக்கும் ஆன்ம மனம். 4வது மனம் அமைதியா இருக்கும். இவன் பணத்தை எடுத்து, என்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது இவன் பணத்தை எடுத்து கட்டுக்கட்டா கட்டி இப்படி கொடுக்க போவான். அந்த நேரத்தில் யாரோ சொன்ன மாதிரி காதல விழுவோம், கொடுக்காத. அதாவது ஏதோ ஒரு படத்துல இந்த கையெழுத்து போட போவான், இந்த எரும மாட்டுக்கு சாணி எழுதுறான்னு சொல்லி கையெழுத்து போடாதே கையெழுத்து போடாதேம்பா. அது போல இந்த ஆன்மா சொல்லும், ஆன்மா அறிவு சொல்லும், கொடுக்காதே அப்படிங்கும். அதை உணரணும். தன்னுள் பேசக்கூடிய ஆன்மா பேசுவதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னையறிந்தின்பமூரே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. முதல் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தால்தான் நம்ம ஆன்மா பேசுவதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த ஆன்மா யாரு? அதுதான் அருட்பெருஞ்சோதி. ஜோதியுள் 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 ஜோதி சுத்த சிவ ஜோதியுள் 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 ஜோதி. அதுதான். அதுபோல கங்கவெளின்னு ஒரு ஊரு, சேலத்துக்கு பக்கத்துல கங்கவெளின்னு, அங்க ஒருவர் சொற்பமான ஒரு வியாபாரி. அவர் அவர்களுடைய இடத்துல போர் போடுறாரு. அந்த போர் எல்லாம் கல் பகுதி, பாறை பகுதி. அது அடி
அருட்பெருஞ்சோதி ஆளுமைக்கு உட்பட்டு போர் போடுவோம்னு எண்ணி போன் போட்டிருக்கிறாரு. அடியவனுக்கு கிடைக்கல. உடனே அருட்பெருஞ்சோதி அவையும் என்று இந்த அடியவன் சொல்லி கொடுத்ததை வச்சு மன்னிக்கணும் அது அந்த இடத்துல ஒரு தூரத்தை ஏற்றி வச்சு அங்கே போர் போடுறாரு. அது 100 அடி போயிட்டு தண்ணி வரல. இதற்கு அப்புறம் என்ன பண்றது? அவருக்கு மனசு ரொம்ப போராட்டம். அரியவன் தஞ்சாவூர்ல இருக்கிறேன், அவரும் சேலத்துக்கு அருகாமையில கங்கவெளியில இருக்கிறார். ஐயா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போடுவோம்னு நினைச்சேன், போடு எனக்கு போட முடியல. நீங்க சொல்லி கொடுத்த அருட்பெருஞ்சோதி அபயத்தை சொல்லிட்டு நான் போர் போட்டுட்டேன். 100 அடிக்கு மேல போயிட்டியா? இனிமே என்கிட்ட காசு இல்ல, தண்ணி வரலைங்க, நான் என்னங்க பண்றதுன்னு அழுகுறார். அப்ப சொன்னேன், அருட்பெருஞ்சோதி அபயம் சொல்லி நீ போட்டியில்ல, இப்ப எங்க இருக்க? வீட்டுல இருக்கேன். கையில வண்டி இருக்கா? இருக்கு. எடுத்துட்டு உடனே போ, உனக்கு அங்க அதிசயம் காத்திருக்கு, போ என்று அடியவன் சொல்லுகின்றேன். இந்த மனிதர் வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த போர் போடுற இடத்துக்கு போறார். இவர் கொண்ட வண்டியை நிறுத்தவும் அதுல இருந்து போர்ல இருந்து புட்டு அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேல போகுதுங்க தண்ணி. ஊர் மக்களே நின்று பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கு, அதிசயமா இருக்கு. அங்கமுத்துன்னு பேரு, அவர் இங்கதான் வந்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தார், எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஒழிஞ்சிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, பாவம். அடிக்குது தண்ணி, ஒரே சந்தோஷம். அது போல எங்கெங்கு இருந்துயர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கு இருந்த அருட்பெருஞ்சோதி என்று அந்த அருட்பெருஞ்சோதி ஒளியை பெற்றுக் கொண்டவன் போன் மூலமா எங்க இருந்தாலும் சரி, அது பேசும்போது அங்கே அருட்பெருஞ்சோதி அது ஆளுகைக்கு உட்பட்டுடுது. ஐயா அங்கே அருள் கையை நீட்டி இவனுடைய வார்த்தையும் வீண போயிடப்படாது, அதட்ட இவன் வினா போன பைய என்னாச்சும் பண்ணிட்டு செத்து போய் நம்ம பேரை கெடுத்து விடுவான், காலாடி பைய அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியும். கட்டஜாதி பைய அவன் நம்ம பேரை கெடுத்து விடுவான், அதான் அவையும் சொல்லி அவனை போட விட்டுருக்கிறான், இதை வேற எங்க பார்த்தாலும் இவன் சொல்லி விடுவான்னு ஐயா இந்த சாதாரண கேவலமான நாய்க்கு பயந்து அவன் விட்டு போன தண்ணி வேற வச்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய ஆயிரம் 1 2 அல்ல. அவரும் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிறார் அவரும். அதனால இதே போல நிறைய இன்பங்கள். இதுதான் இதே போலவே ஜெயங்கொண்டத்திற்கு அருகாமையில் வாரியங்காவல் என்கிற ஒரு ஊர். அங்கே அருட்பெருஞ்சோதியுடைய பேராற்றல் அங்கு பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது. அங்கே அடியவன் சொற்பொழி பண்ணிட்டு இருக்கிறேன். அதை சேர்ந்தவர் தான் இந்த முக்காடு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர். ஆமா, அங்கே போயிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சொற்பொழி பேச்சில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் பெண், அந்த பெண்ணு எங்கே ஒரு ஓரத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு வந்திருக்கு. இது அடியவனுக்கு தெரியாது. இந்த அம்மா கேட்டுக்கிட்டு வந்துட்டு அது ஒரு 10 நாள் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த அம்மா டியூட்டிக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், வயசு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா பேர் கூட தங்கராஜு என்னமோ சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த பெண்ணானவர் அன்னைக்கு டியூட்டிக்கு போயிருக்காங்க. 10 நாள் கழிச்சு ஒரு பிரசவ கேஸ், குழந்தை குறுக்க கிடக்கு, அது என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு ஒன்னும் குழந்தை பிழைக்கும், அல்லட்டு போன தாய் பிழைப்பார்கள். இது குழந்தை தாய் பிழைக்கிறதுல குழந்தைய பீஸாக எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள்